பேரண்ட்ஸ் கிட்ஸுக்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்காம இருக்கவே முடியாது. யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, அதே மாதிரி ஸ்மால் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்காக கண்டிப்பாக கிட்ஸுக்கிட்ட கொடுத்தே தான் தருவீங்க. அப்படியே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கொடுக்கும்போது உங்களுடைய எந்த ஆப்பை வேண்டுமானாலும் உங்கள் கிட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி யாருக்கு வேணாலும் கால் பண்ண முடியும், மெசேஜும் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸை கூட அவங்களால பார்க்க முடியும். பட் இதை தடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. உங்களுடைய கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு யூசர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை அவங்க யூஸ் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு தனி ஸ்பேஸ் இருக்கும். அதில் உங்களுடைய ஆப்ஸ், அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ செப்பரேட்டாக நீங்கள் ஒரே மொபைல் ஃபோனை கிட்ஸும் யூஸ் பண்ண முடியும், பேரண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நான் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி என்னுடைய மொபைல் ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களால என்னுடைய ஃபைல்ஸ் எதையுமே பார்க்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மொபைல் ஃபோனில் வெரி லிமிட்டட் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் என்னுடைய கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு மொபைல் ஆப்பை கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களால அதை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ யூடியூபுக்கு போனாங்க அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட் எதுவுமே ஷோ ஆகாது. இப்போ கிட்ஸுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அவங்க சைன்இன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதில் அவங்க வீடியோஸ் பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி பர்சனல் ஃபைல், இப்போ ஃபோட்டோஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலையுமே அவங்களால பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கிட்ஸுக்கு மொபைல் ஃபோனை கொடுக்கும்போது சிம்பிளாக இந்த யூசர் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூராக உங்கள் மொபைல் ஃபோனை வச்சுக்க முடியும். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ எகைன் போயிட்டு என்னுடைய ஓனர் அக்கௌண்ட்டுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஓனர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதில் போயிட்டு எப்படி ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் உங்களுடைய கிட்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு ஈச் யூசர் ஹேஸ் தேர் ஓன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆட் கொடுத்துட்டோம். இப்போ இதில் போயிட்டு நேம் கொடுக்குறோம், கிட்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் அலோகேஷன் எல்லாமே நடக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிருச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த செட்டிங்ஸுக்கு போனீங்க அப்படின்னா அலோ கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அப்படிங்கிறது டிசேபிள் ஆகிருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸுனால் கூட கால் பண்ண முடியும். பட் நீங்கள் உங்கள் கிட்ஸ் கால் அண்ட் மெசேஜஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது டிசேபிளில் அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கிட்ஸுக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய யூசர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் கிட்ஸுக்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இதை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்விட்ச் டு கிட்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்விட்ச் ஆயிரும். இப்போ நான் கிட்ஸ் 1 அப்படிங்கிறது தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஸ்விட்சிங் டு கிட்ஸ் 1 போய்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு புது மொபைலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கி நீங்கள் எப்படி செட்டப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் செட்டப் பண்ண வேண்டும். ஸோ ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் புது மொபைலை வாங்கி ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் ஒரு புது யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதும் உங்களுக்கு இதே மாதிரி தான் காட்டும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கான நெட் இதுவும் பார்த்திங்கன்னா புது மொபைல் வரும்போது என்ன நடக்குமோ அதுதான் அப்படியே நடக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு உங்களுடைய கூகுள் சர்வீசஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ நோ தேங்க்ஸ் வந்து கொடுத்துட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் அந்த கிட்ஸுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேவையான ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் ஸ்கிப் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதையும் வந்து நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்காக வந்து நீங்கள் பாஸ்வேர்டும் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் 1க்கான ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் அந்த டிஃபால்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் டிஃபால்ட் ஆப்ஸ் மட்டும் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி உங்களுடைய கிட்ஸுக்கிட்ட வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் எதையுமே வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பர்சனல் ஆப்ஸ் எதையுமே வந்து அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதனால் பேமெண்ட் எதுவும் அவங்களால பண்ண முடியாது, கால்ஸ் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் வந்து பார்க்க முடியாது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டவுட் வந்து கேட்கலாம். இப்போ கிட்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் காட்டும். அப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். போக முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணி ஓனர் அக்கௌண்ட்டுக்கு போனால் ஓனர் அக்கௌண்ட்டுக்கு போகும்போது லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களால உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். உங்களுக்கு தெரியக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் போக முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ இந்த ப்ரொஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி செட்டிங்ஸுக்கு வந்து போங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஜஸ்ட் யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு போயிட்டு மல்டிபிள் யூசர்ஸுக்கு போயிட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போயிட்டு டெலீட் யூசர் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து டெலீட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை யூசர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு நீங்கள் மொபைல் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அனதர் யூசர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இன்னும் பிறருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.